டாக்டர் அம்மாவுக்கு 2-3 நாளாக ஃபீவர் விட்டு விட்டு வருது. நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே வீட்டில் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தேன், ஆனால் சரியாகல. நீங்களே வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டா அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? சாரி டாக்டர். ஃபீவரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபீவர் இருக்கு. எல்லாரும் எல்லா மாத்திரையும் சாப்பிடக்கூடாது. அவங்க ஏஜ் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க தெரியாம கொடுக்குற டேப்லெட்ஸ் கூட அவங்களுக்கு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். சாரி டாக்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நான் சில டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், அதெல்லாம் எடுக்கணும். ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒன்னு செய்யுங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை இங்க அட்மிட் பண்ணுங்க. அவங்க இங்க இருக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. சொல்லு சீதா. டாக்டர், இதெல்லாம் ஃபைல் பண்ணும், நீங்க படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? இன்னைக்கு அட்மிட் பண்ணிடுங்க. இல்லை டாக்டர், நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். நான் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கேன். எனக்கு லீவே கிடைக்காது டாக்டர். இதுவே பெர்மிஷனில் தான் வந்திருக்கேன். அம்மா முக்கியமா உங்களுக்கு உங்க வேலை முக்கியமா சார்? இல்ல டாக்டர், பரவாயில்ல. இன்னைக்கு தேவையான மாத்திரை எல்லாம் கொடுத்துருங்க. நாளைக்கு மறுபடியும் வந்து நாங்க உங்களை பாக்குறோம். அதுக்கு சொல்லலமா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பல்ஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ட்ரிப்ஸ் எல்லாம் போடணும், சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். நீங்க இங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க. உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிடுறாங்க. சார் நீங்க என்னன்னு முடிவு பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். எங்க உங்க அம்மா இப்ப இருக்க கண்டிஷனுக்கு அவங்கள அட்மிட் பண்றது நல்லது. டாக்டர் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்களும் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்றீங்க. அம்மா வீட்ல இந்த கண்டிஷன்ல தனியா இருக்கிறது கஷ்டம் இல்ல? எஸ் சார். சார் சார் இந்த வந்துட்டு இருக்கேன் சார். சாரி சார், சாரி சார். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஷியோர் சார். மினிஸ்டர் மீட்டிங் இருக்கா. நாங்கள் தான் இந்த ஏரியாவில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். என்னால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாதுமா, அதான் யோசிக்கிறேன். உங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எல்லாம் ஊரில் இருக்காங்கங்க, இங்கே யாருமே கிடையாது. அதான் வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக போய் தான் ஆகணும். டாக்டர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். சார், அம்மா இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வர வரைக்கும் நான் இருந்து பாத்துக்கிறேன். இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லைங்க. உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூடவே இருக்கேன்.